بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثات بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار صدق الله العظيم أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொல் செயல் அங்கீகாரம் அத்தனையும் தங்கள் வாழ்க்கையில் இயன்றவரை கடைபிடித்து வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபி பெண்மணிகள் மீதும் இன்னும் குறிப்பாக இந்த கடமையான ஜும்மாவை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் என் மீதும் என் குடும்பத்தார் மீதும் என்றென்று நின்று நிலவட்டமாக என்று கூறி பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த ஜும்மாவை ஆரம்பம் செய்தேன். எல்லாம் அறியார்களே, இந்த கடமையான ஜும்மாவுடைய நேரத்திலே நாம் எல்லாம் நன்மைகளை அதிகம் எதிர்பார்த்தவர்களாக நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். அந்த நல்ல வேளையிலே மார்க்கங்களை பற்றிய சில நன்மையான காரியங்களை நாம் அறிந்து அதன்படி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் மூலியம் ஆக்கியவர்கள் என்னும் பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு அளிக்கப்பட்ட சமுதாயமும் அதன் படிப்பினைகளும் என்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலா இந்த மனித குலத்திற்கு அருளப்பட்ட இறுதி வேதமான திருமறை குர்ஆனிலே இந்த மனிதர்களுக்கெல்லாம் நேர் வழிகாட்டியாக அவர்களுக்கு அனுப்பியிருப்பதாக அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். இதை இந்த திருக்குர்ஆனில் நமக்கு அருளப்பட்ட ஏராளமான செய்திகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். இந்த குர்ஆனை ஹதீஸையும் அதிக பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த குர்ஆன் நெடுகிலும் ஏராளமான செய்திகளையும் வரலாற்று செய்திகளையும் அல்லாஹ் நமக்கு அருளினார். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கும் முன் சென்ற மக்களுடைய சமுதாயத்துடைய வரலாறுகளையும் அவருக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பழக்கமுடையவர்களாக இருந்துள்ளார்கள். இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் நல்லோர்கள் தீயோர்களை பற்றி அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நல்லோர்களிலிருந்து அவர்கள் படிப்பினை பெற வேண்டும், தீய வரலாற்றுகளை படிக்கும் போது அதிலிருந்து அவர்கள் விலகி நல்வழியில் செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வரலாற்று செய்திகளை எல்லாம் திருக்குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தம்முடைய மக்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் எடுத்துக் கூறுகின்றார். பொதுவாக அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றான், வகுல்லுனா குஸ்ஸு அலைக மின் அன்பாய் அல் ருசுலி மானு சப்பிது பிஹி ஃபுஆதக. நம் தூதரின் வரலாற்றில் இருந்து இவை யாருக்கும் உம் இதயத்தை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் அனுப்பியுள்ளோம். மேலும் கூறுகின்றான், வஜாக ஃபி ஹாதில் ஹக்கு வ மௌஇலத்தன் வ திக்ரா லில் முஃமினீன். இவற்றில் உங்களுக்கு
உண்மையும் நல் உபதேசமும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அறிவுரையும் நினைவூற்றலும் இருக்கின்றது என்பதாக திருக்குறானில் அல்லாஹ் மனிதர்களை பார்த்து சொல்கின்றான், தூதர்களை பார்த்து சொல்கின்றான். முதல்ல தூதர்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு நல் உபதேசமாகவும் தான் இந்த குர்ஆனை வழங்கியிருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே முதலில் எச்சரிக்கையாக சொல்கின்றார். அப்ப இந்த குர்ஆன் என்பது நமக்கு நேர்வழி காட்டுவதற்கும் உபதேசமாகவும் எச்சரிக்கையாகவும் நமக்கு ஏராளமான செய்திகளை சொன்னாலும் கூட அந்த உபதேசங்களை நம்ம எவ்வாறு ஏற்று நாம் செயல்படுகின்றோம் என்பதுதான் நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது, அதுல முரண்பாடு இருக்கிறது. சாதாரணமாக மனிதனிடத்தில் நாம் ஒரு உபதேசம் சொல்வதாக இருந்தால், ஒரு அறிவுரை சொல்வதாக இருந்தால், மனிதன் அவ்வளவு எளிவதாக அந்த செய்திகளை எடுத்துக்கொள்வதில்லை. காரியங்களோடு அந்த செய்திகளை சொல்லும் போதுதான் அந்த மனிதனுடைய உள்ளத்திலே பதியக்கூடியதாக இருக்கிறது. உதாரணத்திற்கு, ஒரு இருசக்கர வாகனத்தில் ஒருவர் வேகமாக பயணம் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். அப்படி பயணம் செய்யக்கூடிய அந்த இடத்திலே நீங்கள் வாகனத்தை வேகமாக ஓட்டி செல்கின்றீர்கள், இப்படி ஓட்டி சென்றால் அது விபத்து ஏற்படும், அதனால் இழப்புகள் ஏற்படும், உயிர் சேதம் ஏற்படும் என்று சொன்னால் அவர் என்ன சொல்வாரு? எனக்கு அவசரமான வேலை இருக்கு, உங்க வேலையை பாருங்க பாய் என்று சொல்லக்கூடியவராக இருப்பார். அந்த உபதேசத்தை அவர் ஏற்றுக்கொள்ள மறுப்பார். அதே நேரத்திலே அந்த நபரிடத்திலே நேற்று இதே நேரத்தில் இதே இடத்தில் இதே ரோட்டில் வேகமாக சென்று ஒருவர் இறந்து விட்டார், அடிபட்டு இறந்து விட்டார் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் அவருடைய வேகம் என்ன செய்யும்? அவருடைய வாகனத்தின் வேகம் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும். முதல்ல சொன்னப்போ ஏத்துக்கல, அப்ப காரியத்தோடு அவர்கிட்ட சொல்லும் போது என்ன செய்யறாங்க? உடனே அது வந்து அந்த செயல்பாட்டுக்கு வந்து விடுகிறார். அப்ப நாம் சொல்லக்கூடிய செய்தி அந்த நபர் நல்லவரோ கெட்டவரோ, ஆனால் அந்த செய்தி உண்மை என்று தெரிந்தவுடன் அவர் என்ன செய்யறாரு? தன்னை திருத்திக் கொள்ளக்கூடியவராக வரும் தலைமுறைக்கு ஒரு பாடமாக அமையக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? இந்த மக்களுக்கு ஏராளமான செய்திகளை, வரலாற்று சரித்திரங்களை குர்ஆனில் எடுத்து சொல்றான். வெறுமனே சொன்னா மனுஷன் கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு ஏராளமான செய்திகளை அல்லாஹ் தஆலா அந்த மனிதர்களுக்கு எடுத்துக் கொடுக்கின்றான். அப்போ நாம் அதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்று சொன்னால், நல்லவர்களின் செயல்பாட்டை சரித்திரங்களை படிக்கும் போது நாம் அதை நன்மையான காரியங்களை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாகவும், தீய செயல்களை கேட்கும் போது அதிலிருந்து நம்ம விடுபடக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய கருத்தாக இருக்கின்றது. எனவேதான் அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே ஒரு செய்தியை, ஒரு வரலாற்று செய்திகளை கூறுகிறார். நூஹ் நபியை பற்றி ஒரு செய்தியை சொல்கிறான். நூஹ் நபி அந்த சமுதாயத்திற்கு தூதராக நாம் அனுப்பினோம், அனுப்பி அந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவராக இருந்தோம். லக்கத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நூஹை அவர் சமுதாயத்துக்கு தூதராக அனுப்பினோம். வகால யா கௌமி அஅ்புதுல்லாஹ மா லகும் மின் இலாஹின் கைருஹி, என் சமுதாயமே அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை தவிர வேறு எதையும் கடவுளாக நீ ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இன்னி அஹாஃபு அலைக்கும் அதாப யௌமின் அலீம், மகத்தான வேறு நாளை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்பதாக அந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்தார். நூஹ் நபியுடைய காலத்துல நூஹ் நபி மூலமாக அந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான். நூஹ் நபி கிட்டத்தட்ட 950 ஆண்டுகாலம் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. ஆதம் நபி, இத்ரீஸ் நபிகளுக்கு ஒத்த ஒரு மூத்த வயதுடையவராக நூஹ் நபி இந்த உலகத்தில் வாழக்கூடியவராக இருந்தார். வாழ்ந்த அந்த காலத்திலே மக்களிடத்தில் ஏராளமான செய்திகளை அல்லாஹ் தூதரை வணங்குங்கள், அவனை தவிர வேறு கடவுள்களை என்று அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த சிலைகளை அந்த மக்கள் என்ன சொன்னாங்க? சிலைகளை வணங்கக்கூடியவராகவும் பாவங்களை செய்யக்கூடியவராகவும் வரம்பு மீறி நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி நடக்கக்கூடிய அந்த மக்களிடத்தில் எவ்வளவோ செய்திகளை, மார்க்க செய்திகளை எடுத்து சொன்னாலும் கூட அந்த மக்கள் மார்க்கத்தை, இறை நெறியை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தார்கள். மிகவும் சொற்பமான மனிதர்களை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க பிரயாணம் பண்றது 950 ஆண்டு காலம் பயணம் செய்யறாங்க, தாவா பணியை சொல்றாங்க. நாம இன்னைக்கு லேசான ஒரு தாவா மக்களிடத்திலே மார்க்கப்படி எடுத்து சொல்லிவிட்டு நம்ம அசந்துடுறோம். என்னாலாம் முடியாது பாய், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் இதுக்காகலாம் என்னுடைய நேரங்களை செலவழிக்க முடியாது, என் குடும்பத்தை தான் பார்க்கணும்னு சொல்றேன். ஆனால் அவர்கள் 950 ஆண்டு காலம் வாழ்ந்து மக்களிடத்திலே செய்திகளை எடுத்து சொன்னாலும் கூட சில சொற்பமான நபர்களே என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்தை, அந்த இறைநெறியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். இருந்தும் கூட அவர்கள் என்ன செய்ய தங்களுடைய பணியை நிறுத்தல. தன்னுடைய குடும்பத்தால் அந்த செய்திகளை, மார்க்க செய்திகளை சொல்றாங்க. மனைவி ஏத்துக்கல, மகனும் ஏத்துக்கல. அவங்க ஒரு கட்டத்துல கவலை அடைந்தவர்களாக இருக்கிறாங்க.
அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு செய்தி வருகிறது. இந்த தூது செய்தியை சொல்ல வேண்டியது உங்க கடமை. அது ஏற்றுக்கொள்ளாதும் அவர்களுக்கு நேர்வழி காட்டும்போது என்ன செய்யுது, என்னுடைய வேலைன்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு அந்த செய்தியை எடுத்து சொன்னாங்க. ஆனால் அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, இந்த செய்திகளை மறுக்கிறார்கள், நிராகரிக்கிறார்கள். எங்களை மாதிரி ஒரு ஆளு எனக்கு நீ எனக்கு தூது செய்தியை சொல்றியா, மார்க்கத்தை எடுத்து சொல்றியான்னு சொல்லிட்டு அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, அதை ஏற்க மறுக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்ய, நூறு நபியை மனிதர்களாக பொய்யர்களாக ஆக்குகின்றார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா எடுத்து ஒரு கட்டளை வருகிறது, இதுக்கு மேல நீ என்ன சொன்னாலும் அவர்கள் நேர்வழி பெற மாட்டார்கள். நீ என்ன செய்ய, அவங்கள்ட்ட இருந்து நீங்க சொன்னதோடு நிறுத்திக்கு, இதுக்கு மேல யாரும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீ அதை பத்தி கவலைப்படாத, நீ ஒன்னும் பேசாத. அப்ப நான் சொல்ற மாதிரி நீ செயலை செய்யும் சொல்லிட்டு நூஹ் நபிக்கு அல்லாஹ் இடத்துல கட்டளை வருகிறது. அப்போ நூஹ் நபி என்ன செய்றாங்க, கவலை கொண்டவர்களாக இருந்த சமயத்துல அவங்க ஒரு கப்பலை கட்ட சொல்றாங்க. அவங்க ஒரு கப்பலை என்ன செய்யறாங்க, கட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவங்க கப்பல் கட்டக்கூடிய தளம் எப்படி இருக்கு, ஒரு உயரமான ஒரு தளத்துல உட்கார்ந்து அந்த கப்பலை கட்டுறாங்க. அப்போ அவன் போகும்போது வரும்போது அந்த மக்கள்லாம், அந்த நூஹ் நபியுடைய காலத்துல அந்த மக்கள், சமுதாய மக்கள் கேலி பண்றாங்க. என்னப்பா இவர் கப்பல் கட்டுறாங்க சொல்லி அவரை கேலி செய்யறாங்க. இவர் கப்பல் கட்டுறாரு, உயரமான இடத்துல கட்டுறாரு, எப்படி செய்யறான்னு பார்ப்போம் சொல்லி கேலி பண்றாங்க. அப்ப நூஹ் நபி சொல்றாங்க, நீங்க இப்ப என்ன கேலி செய்றீங்க, எனக்கும் ஒரு காலம் வரும், நானும் உங்களை கேலி செய்வேன். அப்போது உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை, இழிவான தண்டனையும் வேதனையும் உங்களுக்கு வந்து சேரும் என்று அவர்களிடத்தை சொல்லிவிட்டு தன்னுடைய பணியை அவர் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். அப்போ கப்பல் கட்டும் பணி முடிந்து விட்டது. அப்ப அல்லாஹ்விடத்தில் வந்து மீண்டும் கட்டளை வருகிறது, அந்த கப்பலை இயக்க சொல்லி கட்டளை வருகிறது. அப்போ அந்த மக்கள் எல்லாம் மீண்டும் கேலி செய்கின்றார்கள், இந்த கப்பலை எப்படி ஒரு இயக்குவாரு, இதன் மூலம் எப்படி செய்வார் சொல்லிட்டு சொல்லும் போது அந்த மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, இதை கொண்டு அந்த மக்கள் இன்னொரு செய்தியை சொல்றாங்க. நூஹ் நபிகிட்ட வந்து ஒரு சவால் வர்றாங்க, அல்லாஹ்வுடைய வேதனை எங்களுக்கு வரும்னு சொன்னீங்களே, அது எப்படி வரும்னு கேட்கிறாங்க. அப்ப நூஹ் நபி தம்முடைய கப்பலை கட்டுகிறார். கப்பலை இயக்குவதற்கு அவருக்கு என்ன செய்ய முடியாது, காத்திருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் மழையை பொழிவிக்கின்றார். வானத்திலிருந்து மழை பொழிவிக்கப்படுகிறது, பூமியிலிருந்து நீரோற்றுகள் பெருக்கெடுத்து ஓடுகின்றன மழை வெள்ளத்தால். அப்போ அந்த கப்பலை இயக்குறாங்க. கப்பலை இயக்கி என்ன செய்யறாங்க, தன்னுடைய மகனையும் மனைவியும் கூப்பிடுறாங்க. அவங்க வர மறுக்கிறாங்க. அப்ப கூட நூஹ் நபி தன்னுடைய மகனை என் மகனே என்று அழைக்கிறாங்க. மகன் என்ன சொல்றாரு, நீங்க வேணா போங்க வாப்பா, நான் அந்த மலையில உச்சியில போய் நான் உட்காந்து என்ன நான் காப்பாத்தி எனக்கு தெரியும் சொல்லிட்டு சொல்ல உடனே அல்லாஹும் அது என்ன சொல்றாங்க, கண்டிக்கப்படியவனா இது உன் மகன் இல்லை என்று சொல்லி உன்னுடைய உறவை துண்டித்துக் கொள் என்று சொல்லி அவங்க என்ன செய்யற, கப்பல் அனுப்பிடுறாங்க. கப்பல் ஏறுறாங்க. கப்பல் கடந்து செல்கிறது. கடந்து சென்ற பிறகு அந்த மகன் என்ன செய்யறான், ஒரு மலை உச்சியின் மேல உட்கார்ந்து இருக்கிறான், அவனும் அடித்து செல்லப்படுகிறான். அப்போ இதிலிருந்து நாம் கிடைக்கப்படுகின்ற படிப்பனை என்னன்னு சொன்னால், பல ஆண்டு காலம் அவர்கள் தாவா பணியை, மார்க்க செய்திகளும் தன் குடும்பத்தாரையும் மனைவி மக்களையும் ஊரார்கள் சொன்னாலும் கூட அந்த மக்கள் இருமாப்பு கொண்டவர்களாக, கர்வம் கொண்டவர்களாக அந்த மார்க்கத்தை ஏற்கவில்லை. தன்னுடைய மனைவி மக்கள் கூட ஏற்கல. இன்றைய காலத்தில் நாமும் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவி மக்களுக்கு நம்முடைய மார்க்க செய்திகளை, இறை செய்திகளை, தாவா பணிகளை நம்ம மேற்கொள்றோம். அவங்க எந்த அளவுக்கு அந்த மார்க்கத்தை எடுத்துக்கிறாங்க, நம்முடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கிறாங்க, நம்ம பிள்ளைகள் மார்க்க செய்திகளை மார்க்க பிரகாரம் நம்ம வளர்த்திருக்கிறோமா, நம்ம பிள்ளைகளுக்கு ஒழுங்கான செய்திகளை நம்ம சொல்லிக் கொடுக்கின்றோமா, உலக காரியங்களுக்காக ஏதோ காரியங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். பொருளாதாரத்தை எப்படி திரட்டணும், நல்ல உயர் பதவிக்கு எப்படி படிச்சு உயர் பதவிக்கு எப்படி போகணும், அப்படி என்று உலக காரியத்திற்காக நம்ம குடும்பங்களோடு உட்கார்ந்து உறவாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் மறுமை வெற்றிக்காக, மறுமைக்காக நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் எந்தைக்காக எடுத்து சொல்றோமா? ஆனால் நம்ம நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லியும் கூட என்ன செய்யறாங்க, அந்த மக்கள் அதை எடுத்துக்கொள்ளாதவர்களாக, படிப்பினை பெறாதவர்களாக இருந்து சொன்னால் அதை என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா அவரை கண்டிக்கிறான். அந்த சமுதாயத்தை அழிச்சிட்டான். யார் சொற்பமான நபர்கள் தான் ஏற்றுக்கொண்டாங்க, அவர்களை தவிர மற்ற அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அழிக்கக்கூடியவனாக. அப்போ அல்லாஹ்விடம் நமக்கு ஏராளமான நற்செய்திகள், நற்போதனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஏராளமான சரித்திர செய்திகள் அல்லாஹ் தஆலா திருமறையில் எடுத்து சொல்கின்றான். ஆனா அந்த செய்திகளை நாம் அறிந்திருந்தாலும் கூட, செய்திகளை கேட்டிருந்தாலும் கூட நாம் என்ன நினைக்கிறோம், நாம் அதை அலட்சியப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறோம். சாதாரண உலகத்துல ஒரு சிறிய ஒரு செய்தியை சொன்னாலும் கூட அதை நம்ம எடுத்து பெரிதாக நினைக்கிறோம். ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், போயிட்டு இருக்கும்போது ஒரு வாகன பரிசோதனை நடக்குது, அங்க செக்கிங் இன்ஸ்பெக்டர் நிக்கிறான் அப்படின்னு சொன்னா உடனே எச்சரிக்கையாக வேற ரோட்ல போயிடுறோம். அதற்கு பயப்படக்கூடிய, அஞ்சக்கூடிய நாம்
அல்லாஹு தஆலா ஒரு சமுதாயத்தை அழிப்பதாக பல சமுதாயங்களை அழித்ததாக குர்ஆனில் கூட செய்திகளை நாம் கேட்டும் படித்தும் கூட நாம் என்ன செய்யணும்? அதை அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதே போன்று ஹூது சமுதாயம், ஆது சமுதாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் அழித்ததாக நமக்கு ஒரு சரித்திரத்தை சொல்றான். பலம் கொண்ட காற்றை கொண்டு அவர்கள் அழித்தோம் என்று சொல்றான். ஆது சமுதாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்துக்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யணும்? நபியாக அனுப்புகிறார். அப்படி அனுப்பக்கூடிய அந்த நபி, அந்த மக்கள் எப்படி இருக்காங்க? மிகவும் பலம் வாய்ந்த ஒரு நபராக இருக்கிறாங்க. உலகத்துல யாருக்கும் கொடுக்காத ஒரு பலத்தை நம்ம அந்த ஆது சமுதாயத்துக்கு கொடுக்கலாம். அதீத பலம் கொண்டவர்களாக, மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. உலகத்துல ஏன் அல்லாஹ் தஆலா ஒரு பலம் வாய்ந்த சமுதாயம் சொல்றான்னு சொன்னா, உலகத்துல அப்படி ஒரு பலமும் வலிமையும் யாருக்கும் கொடுக்கல. அப்படி ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா படைக்கிறான். அப்படி படைக்கப்பட்ட அந்த சமுதாயம் என்ன செய்யுது? பெரிய பெரிய தூங்கலான வலிமையான மிகவும் உயரமான கட்டிடம் கட்டுது. அப்படி கட்டக்கூடிய அந்த நபர்கள் என்ன செய்யறாங்க? ஆதம் நபி அளவுக்கு அவங்க உயரமான, அந்த அளவுக்கு உயரமா இருப்பாங்க. ஆதம் நபியுடைய காலத்துக்கு அடுத்த காலத்துல வந்ததுனால, நூஹ் நபியுடைய காலத்துக்கு குறைஞ்ச காலத்துல அவங்க வர்றாங்க. ஆதி சமூகம் அப்படிப்பட்ட அந்த வலிமை மிக்க உடல் வலிமையும் மிக உயரமான பலம் கொண்ட நபர்கள் என்ன செய்யறாங்க? கர்வம் கொண்டவர்களாக நடந்து கொள்றாங்க. அந்த சமுதாயத்துக்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எச்சரிக்கை செய்யறாங்க. நீங்க அல்லாஹை வணங்குங்கள், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, அவனுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லும் போது அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க அதை ஏற்க மறுக்கிறாங்க. நாங்கள் தான் வலிமை மிக்கவர்கள், எங்களை தவிர இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை என்று சொல்லி அடக்கி ஆளக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு பலம். இப்ப நம்ம எல்லாம் சில பேர் உடல் பலம் மிக்கவர்கள் என்ன செய்யறாங்க? ஒரு சலைத்தவனை பார்த்து சண்டை போடக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. அதே போன்று அவர்கள் என்ன செய்யறாங்க? தங்களுடைய பலங்களை கொண்டு எதிரிகளை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக, அதே போன்று செல்லும் செழிப்புள்ளவர்களாக இருந்தார்கள். வனலாவிய உயரமான தூண்களை கொண்ட பில்டிங் எல்லாம் கட்டினாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அல்லாஹ் வலிமையை கொடுத்திருந்தார். அவரிடத்துல ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் போது அவர் என்ன சொல்றாங்க? நாங்க தான் வலிமை மிக்கவங்க, என்னை விட வலிமை மிக்கவங்க யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் வாதிடுறாங்க. அப்போ ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க மறையர்கள் சொல்றாங்க. அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள் என்ன செய்யறாங்க? அவர் மறையர்கள், பொய்யர்கள் சொல்லி அவரை தூற்றுகிறார். அதெல்லாம் கவலைப்படாமல் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு எடுத்து சொல்றார். அப்ப ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் உங்கள்கிட்ட எந்த கூலியும் கேட்கலையப்பா, நான் அல்லாஹ்வுடைய தூதராக இந்த செய்தியை, மார்க்க செய்தியை எடுத்து சொல்வதற்காக தான் உங்களிடம் வந்திருக்கேன். உங்களை எச்சரிப்பதற்காகவும் நீங்க அருள் செய்யப்படுவதற்காகவும் அதை சொல்வதற்காகத்தான் ஒரு தூதராகத்தான் உங்களுக்கு வந்திருக்கிறத தவிர உங்கள்கிட்ட நான் வேற எந்த பிரதிபலனும் எதிர்பார்த்து வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்றாங்க. இருந்தாலும் கூட அந்த மக்கள் என்ன செய்யறாங்க? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல செய்திகளை ஏற்க மறுத்து கர்வம் கொண்டவர்களாக, எனக்கு தான் பலம், என்னை போல ஒரு பலமிக்கவன் யாரும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு என்ன செய்யறாங்க? கர்வமாக நடக்கிறார். ஆனால் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உங்களை படைத்த ரப்பு தான் உங்களை விட, நம்மை விட பலமிக்கவன், அவனுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் என்று அவர்கள் எடுத்து சொன்ன போதும் அந்த மக்கள் அதை ஏற்க மறுக்கிறார்கள். நாங்கள் தான் பலமிக்கவர்கள், எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்பதாக மக்கள் சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் இடத்துல மீண்டும் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். இந்த மக்களுக்காக, இந்த மக்களுக்கு அருள் செய்யப்பட வேண்டும் என்பதற்காகவும், இந்த மக்களுக்காக மழை நீர்களை அதிக அதிகம் தர வேண்டும், பொழிய வேண்டும், செல்வங்களை வழங்க வேண்டும் என்பதற்காகவும், பிள்ளைகளை அதிகமாக கொடுக்க வேண்டும் என்பதாகவும், மிக அதிகமாக இன்னும் பலமுள்ளவர்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காக பிரார்த்திக்கிறாங்க. அந்த பிரார்த்தனையும் அவங்க ஏற்கல என்று மீண்டும் அந்த மக்கள் கேட்கிறாங்க, உங்கள் இறைவன்களை என்ன செய்ய முடியும் என்று அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் போட்டி போடக்கூடியதாக, எதிர்வாதம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறார். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு மலட்டு காற்றை கொண்டு அவர்களை பிடிக்க எண்ணுகின்றான். ஒரு பெரிய காற்று வீசுது. அக்காற்று வீசும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க? மழைதான் வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த காற்று என்பது என்னது? சாதாரண காற்று அல்ல, புயல் காற்றாக மாறுகின்றது. 7 இரவு 8 பகலும் தொடர்ச்சியாக அந்த புயல் காற்றை கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த மக்களை அழிக்க முற்படுகின்றார். அந்த காற்று பட்டா எப்படி இருக்குமா? அந்த காற்று பட்ட இடங்கள் எல்லாம் அந்த பொருட்கள் மக்கி போன பொருளாக மாறிவிடுமா? எப்படி நம்ம பழமையான பொருட்களை பார்ப்போம்ல, கையை வச்சா இப்படி உடஞ்சிடும்ல,
அது போன்ற பழமையான பொருட்கள் பட்டது போல அந்த பொருட்கள் எல்லாம் சிதறப்படுத்திப்பார். மேலும் பேரிச்ச மரங்களை பிடுங்கி எறிந்தது போல அவங்களுடைய நிலை மாற்றப்பட்டது என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அப்போ அல்லாஹை மறந்து வாழ்ந்ததின் காரணத்தினால், அல்லாஹை எச்சரிக்கையை மீறி வாழ்ந்த காரணத்தினால், தான் தான் படைவன், தான் தான் வலிமையானவன், என்னை தவிர வலிமையான வேறு எவனும் இல்லை என்று இருமாப்போடு நடந்து கொண்டார்கள். இந்த ஊர்ல நான் தான் பெரியவன், என்ன யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது, எங்கிட்ட என்னுடைய இருக்கக்கூடிய பலத்திற்கும் என்னுடைய இருக்கக்கூடிய வலிமைக்கும் என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று தோன்றிய வாழ்ந்த அந்த சமுதாய மக்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், ஒரு காற்றை கொண்டு அவங்களை ஒட்டுமொத்த சமுதாயத்தை அளிக்கக்கூடியனார். அப்போ இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்று சொன்னால், பலம் என்பது அல்லாஹ் தஆலாவால் தரப்பட்டது. எல்லாவற்றையும் பலமிக்கும் வலிமை மிக்கும் படைத்த ரப்புல் ஆலமீன் தான். அந்த ரப்புல் ஆலமீனை மறந்துட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்களையும் நமக்கு வழங்கப்பட்ட வலிமையும் உடல் பலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொண்டு நாம் எல்லாத்தையும் சாதித்து விடலாம் என்று நினைக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு நம்ம உலகத்துல எப்படி வாழ்றோம்? எனக்கு உடல் அல்லாஹ் தஆலா சிலருக்கு உடல் வலிமையை தந்திருக்கலாம், சிலருக்கு பொருளாதாரத்தை தந்திருக்கலாம், அதையெல்லாம் கொண்டு நான் உலகத்தை சாதித்து விடுவேன், இந்த உலகம் என் கையில் இருக்கின்றது, என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கிறோம். நீங்க எத்தனையோ நபர்களை பார்க்கிறோம், ஆளானப்பட்ட வலிமையான எத்தனையோ நபர்கள் செல்வந்தர்கள் எல்லாம் நீங்க மண்ணோடு மண்ணா போறாங்க. அந்த பணங்காசுகளை வைத்து சொத்துக்களை வைத்துக் கொண்டு உடல் வலிமையை வைத்துக் கொண்டு நம்மளால் எதுவும் அல்லாஹ்வை மிஞ்ச முடியுமா? இன்னைக்கு உடல் பலமிக்கவர்கள், அவர்களுக்கு எந்த ஒரு சம்பவம் சம்பவிக்காது, அவர்கள் மரணமே வராது என்று சொல்லக்கூடிய எத்தனையோ நபர்களை நீங்கள் கண்முன்னே பார்க்கிறோம். நேற்று நல்லா இருக்காரு, போன வரை நல்லா இருந்தார், நல்ல ஆரோக்கியமா திடகாத்திரமா இருந்தார், அவரை பார்த்தாவே நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது, இவர்களுக்கெல்லாம் இறப்பு வருமா என்று நாம் சந்தேகிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த நபர்கள் கூட இன்னைக்கு என்ன செய்யறாங்க, நோயாய்ப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களை நாம் காதால் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே போல்தான் அந்த சமுதாய மக்களை எல்லாம் தலைவர் வேறோடு பிடுங்கி எறியக்கூடியவனாக இருக்கின்றார். அப்போ நாம் அல்லாஹ் நமக்கு வளைக்கின்ற அருட்கொடைகளை எண்ணி நாம் அல்லாஹ்க்கு நன்றி கடன் கொண்டவர்களாக, நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏராளமான அருட்கொடைகள் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றார். ஏராளமான எச்சரிக்கைகளை குர்ஆன் மூலமாகவும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாகவும் நமக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக. அந்த எச்சரிக்கையெல்லாம் நாம் கேட்கிறோம், கேட்காம இல்லை. ஆனால் கேட்ட மாத்திரத்திலே, கேட்கும் சமயத்திலே நமக்கு வேண்டுமானால் உள்ளத்திலே இரைச்சம் ஏற்படலாம். ஆனால் அடுத்த கடமை நம்ம என்ன செய்யறோம், கேட்டு சிறிது நேரத்திலே நம்முடைய அந்த அச்சம் விலகி நம்முடைய உலக வாழ்க்கையிலே நாம் ஈடுபடுபவர்களாக இருக்கின்றோம். அப்படி அல்லாமல் நாம் நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் என்ன செய்யணும், இறைச்சத்தோடு வாழக்கூடியவர்கள், அந்த எச்சரிக்கையோடு மனநிலையோடு வாழக்கூடிய நபராக நாம் இருக்க வேண்டும். நேரு அல்லாஹ் தஆலா சூரத்துல் காஃப்ல சொல்றான், இரண்டு மனிதர்களை பற்றி சொல்கின்றான். அதுல ஒரு மனிதருக்கு என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா நிறைய செல்வங்களை கொடுக்கிறான், நிறைய செல்வங்களை கொடுக்கிறான், அவர்களுக்கு நல்ல ஆள்பலத்தையும் கொடுக்கிறான். கொடுத்துட்டு பெரிய பெரிய திராட்சை தோட்டங்களையும் பேரீச்ச மர தோட்டங்களையும் அவங்களுக்கு கொடுக்கிறான். அவர் அந்த செல்வங்களை பார்த்து ஒரு மிகவும் பிரமிப்பாயிடுறார். ஏராளமான சொத்துக்கள், ஏராளமான விளைச்சல்கள் கொண்ட அந்த பயிர்களை கண்டு என்ன செய்யறாரு, சந்தோஷம் அடைகிறார். சந்தோஷம் அடைஞ்சிட்டு ஊர்ல தாண்டோண்டித்தனமாக என்ன செய்யறாரு, எல்லாருக்கும் வம்பிழுத்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு நாள் தன்னுடைய விவசாய நிலத்துக்கு போறார், தோட்டத்துக்கு போறார். தோட்டத்துக்கு போயிட்டு பாக்குறாரு, தோட்டம் எல்லாம் விளைஞ்சு அப்படியே மிக விளைச்சல் அதிகமாக கண்குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த விளைச்சலை பார்த்து சொல்றார், நினைக்கிறார், இது தான் தான் உருவாக்கியது, என்னால் தான் இந்த தோட்டம் உருவானது என்று மிகைத்தவராக, ஒரு அல்லாஹ்வை மறந்தவராக, இந்த உலகத்தில் தான் நிரந்தரமாக இருக்க போவதுமாறு என்ன செய்யறாரு, அவர் தன்னுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த தான் கூட இருக்கிற ஒரு நபர்கிட்ட சொல்றாரு, நீ என்னமோ அல்லாஹ் அல்லாஹ்ங்கிறியே, இது அல்லாஹ்வால் வந்தது கிடையாது, இது எல்லாம் என்னுடைய முயற்சியால் வந்தது என்று அந்த நபரிடம் கூறுகின்றார். ஆனா சொன்ன சில நேரங்களிலேயே என்ன செய்து அந்த தோட்டங்கள் எல்லாம் கருகி மண்ணோடு மண்ணா போகும். அப்பதான் அந்த மற்றொரு நபர் சொல்கின்றார், நீ அல்லாஹ் நினைக்காமல், அல்லாஹ் நினைவு கூறாமல், இது அல்லாஹ் தந்த நேமத் என்று நினைக்காமல் நீ அல்லாஹ் மறந்தவனாக வாழ்ந்த காலத்துல அல்லாஹ் இதை என்ன செய்தான், இந்த செல்வங்களை எல்லாம் பிடிங்கி விட்டான். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தந்த ஒரு நேமத்தினுடைய எண்ணங்களிலே இல்லை. லா ஹவ்ல குவத்தா லா ஹவ்ல வலா குவத்தா இல்லா பில்லாஹ்.
இது அல்லாஹை தவிர அவனை என்று வேறு இறைவன் இல்லை, அவனை தவிர இந்த நியமத்துகளை தர முடியாது என்று நீ நினைத்திருப்பேன் என்று சொன்னால், இந்த செல்வங்கள் உன்னிடம் நிலை பெற்று இருக்கும், அவனை மறந்த காரணத்தினால் இந்த செல்வங்கள் உன்னிலிருந்து அழிக்கப்பட்டது என்றால் சொன்னார். அப்ப செல்வங்கள் எல்லாம் பொருளாதாரம் எல்லாம் நம்மளால தான் வந்து சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நாம் வேண்டுமானாலும் ஒரு முயற்சியாக ஒரு கருவியாக இந்த உலகத்தில் இருக்கலாம். ஆனால் இந்த செல்வங்களை எல்லாம் பொருளாதாரத்தை எல்லாம் வலிமைகள் எல்லாம் தந்தது படைத்த ரப்பல் ஆலமீன். நம்ம எத்தனை பேர் அந்த செல்வங்களையும் பொருளாதாரத்தையும் நம்முடைய ஆரோக்கியத்தையும் அருட்கொடைகளையும் எண்ணி நாம் பெருமைப்படக்கூடியவர்களாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய செல்வங்கள் எல்லாம் நாம் உண்டாக்கியதா? நம்மளோட பயணித்தவர்கள் எத்தனையோ நபர்கள் இருக்கின்றார்கள், ஒண்ணுமே இல்லாம நம்மளோட தான் பயணித்திருப்பாரு, நம்மளோட தான் வளர்ந்தாரு, நம்மளோட தான் பொருளாதாரத்தை ஈட்ட, நம்மளோட தான் உலகத்திலே அவர் முனைந்து கொண்டிருந்தார், செயல்பட்டு கொண்டிருந்தார். அவரிடத்துல ஒண்ணுமே இல்லை. 40-50 ஆண்டு காலம் உழைத்தார், ஆனா என்ன செய்ய கடைசியில ஒண்ணுமே இல்லை அவர்கிட்ட. ஏன் அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க வேண்டியதானே? அப்ப அல்லாஹ் தான் யார் நாடுறாரோ, யாருக்கு நாடுகிறாரோ அவருக்கு தான் செல்வம் கிடைக்கும், அவருக்கு தான் வலிமை கிடைக்கும், எல்லோரும் கிடைக்கிறார். அப்ப அல்லாஹை மறந்தவனாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் எந்நேரமும் நம்மளை தண்டிக்கக்கூடியவனாக இருப்பான். மறுமையிலே தான் தண்டிப்பான். நமக்கு எந்த விதமான ஒரு தண்டனையும் இழிவும் வேதனையும் இந்த உலகத்தில் வராதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். முன் சென்ற சமுதாயத்துடைய இந்த வரலாறுகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்வதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், நாம் எச்சரிக்கை பெற வேண்டும் என்பதற்காக தான். இறுதி நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் வரைக்கும் என்ன செய்றார், இந்த வரலாறுகளை எடுத்து சொல்லிட்டான். இறுதியாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் பங்குக்கு என்ன செஞ்சாங்க, நிறைய செய்திகளை, முரண்பட்ட செய்திகளையும் மக்கள் முரண்பட்ட கருத்துக்களையும் கொண்டவர்களை பற்றி எல்லாம் நிறைய செய்திகள் சொல்லிட்டாங்க. அப்போ நாம என்ன நினைக்கிறோம், இனிமேல் நமக்கு அந்த எந்த கேடும் எந்த தீங்கும் நமக்கு அல்லாஹ் தஆலா உடனடியாக தரமாட்டேன்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அல்லாஹ் நாடினால் எந்த நிமிடமும் நமக்கு என்ன செய்யலாம், அல்லாஹ் தீங்களிக்கலாம், வேதனையை தரலாம். எனவே நான் இந்த சரித்திரத்தின் மூலம், இந்த வரலாறுகளின் மூலம் நாம் படிப்பினை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இன்னும் மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க காலத்துல வாழ்ந்த செய்திகளை சொல்லும்போது சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான், நீங்க தூதுவருக்கு முரண்பாடாக நடந்து கொள்ளாதீர்கள், அதுவும் உங்களுக்கு அழிவை தரும். தூதர் என்ன சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற போதையில் நாம் எத்தனை பேருடைய வாழ்க்கையில படைப்பிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். மார்க்கத்தில் ஒரு செய்தி சொல்லப்படுதுன்னு சொன்னா, நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு செய்தி உங்களுக்கு கூறப்பட்டால் நீங்கள் செய்யுங்கள் என்றோ செய்ய வேண்டாம் என்றோ, ஒரு செய்தியை நான் உங்களுக்கு விட்டு விடுவேன் என்று சொன்னால் அதை நீங்களும் விட்டு விடுங்கள். அதை குறித்து நீங்கள் தர்க்கம் செய்யாதீர்கள். தர்க்கம் செய்தீர்கள் என்றால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்பதாக சொல்றார். நீங்க வழிகட்டு அழிந்து போவீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் எச்சரிக்கப்பட்டார். அப்போ மார்க்கத்தில் ஒரு செய்தி சொல்லப்படவில்லை என்று சொன்னால் அதை அவன் என்ன செய்யணும், அதை அப்படியே விட்டுருவோம். அது எப்படி இது எப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்வான், தர்க்கம் செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அதற்கு ஒரு உதாரணமாக அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் காலை பொழுது என்ன செய்றாங்க, அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வரும்போது 2 நபர்கள் என்ன செய்றாங்க, குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் போது அவர்களுக்கிடையே ஒரு கருத்து வேறுபாடு, சர்ச்சை வருகிறது. குர்ஆன் ஓதிய அந்த கருத்திலிருந்து ஒரு கருத்து முரண்பாடு வருகிறது. அப்ப கருத்து முரண்பாடு வந்து ஒருவருக்கு சர்ச்சை செய்து கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசல் அருகே. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருந்து வெளியே வர்றாங்க. வெளியே வந்து அவங்க கேட்கிறாங்க, ஏப்பா உங்களுக்கு இருவருக்கிடையே என்னப்பா சர்ச்சைன்னு கேட்கும் போது, இந்த குர்ஆன்ல எங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சர்ச்சை பண்ணிட்டு இருக்காங்க. உடனே கோபம் கொண்டவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு குர்ஆனிலே மார்க்கத்திலே கருத்து வாழ்வை கொள்வீர்கள் சொன்னால் இவரும் பிறந்து சென்று விடுங்கள். உங்கள் உள்ளம் எப்பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறதோ அப்பொழுது அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப கருத்து முரண்பாடு குர்ஆனிலும் வேதத்திலும் நீங்கள் கருத்து முரண்பாடு கொள்ளக்கூடாது. சில நேரங்கள் நம்மளோட மனம் அமைதி பெறும்போது நம்ம அமைதியாக உட்கார்ந்து அதுக்கு சிந்திச்சோம்னா நம்மளுக்கு அது விளங்கும். இப்ப கூட நம்மளோட நடைமுறை வாழ்க்கை என்ன செய்யறாங்க, ஏராளமான கருத்து முரண்பாடுகள் இருக்கு. இந்த ஜமாத்து அப்படி சொல்லுது, அந்த ஜமாத்து ஒரு செய்தியை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம், ஒரு கடையில் நிறைய சர்ச்சைகள் வருது. அப்ப இந்த சர்ச்சைகள் வந்தாலும் கூட நாம் நம்முடைய ஆய்வுக்கு உட்படுத்தி, நமக்கு அறிவுக்கு உட்படுத்தி நம்ம என்ன செய்ய வேண்டும், அதை செவியேற்று அதை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னா அமைதியாக இருந்து விட வேண்டும். நமக்கு அது சரி என்று படும் வரைக்கும் என்ன செய்யணும், அமைதியாக இருந்து விட வேண்டும். சொல்ல குர்ஆனையும் வேதத்தையும் நாம்
குறை கூடக்கூடியவர்களாக, சர்ச்சை செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி செய்தோம் என்றால் அழிந்து போகக்கூடிய ஒரு கூட்டத்தில் நாமும் ஆகிவிடுவோம் சொல்லி நபிகளாக எச்சரிக்கிறார். இது போன்ற ஏராளமான செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். இதில் முதல் முறை இந்த செய்தியை நிறைவு செய்கின்ற வாகனவாளர் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அளிக்கப்பட்ட சமுதாயமும் அதன் மூலம் பெறக்கூடிய படிப்பினை தலைப்பிலே சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். மார்க்க சம்பந்தமான செய்திகளை நாம் கேட்கும்போது கூட ஏராளமான செய்திகளை, தேவையில்லாத செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட காரணத்தினாலும் கூட அந்த மக்கள் அழிந்திருக்கிறாங்க. அப்போ கேள்விகளை கேட்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி இதில் வரலாம். கேள்விகள் கேட்கலாம், தேவையான கேள்விகளை, அறிவார்ந்த கேள்விகளை கேட்கலாம், அது தப்பு இல்லை. அதை விடுத்து கேட்கவே முடியாத, தகுதியற்ற, சிக்கலான, விதண்டாவாதமான கேள்விகளை கேட்கும்போது என்ன ஆகும்? அது மார்க்கத்துக்கு புறம்பானது. அது விதண்டாவாதமான ஒரு கேள்வியாக கேட்கக்கூடிய அந்த கேள்விகளைத்தான் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறத தவிர கேட்கவே வேணான்னு சொல்லணும். நபிகளான காலத்துல ஒருத்தர் குர்பானியை பத்தி கேட்கிறார். ஒட்டகம் குர்பானி கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப அவர் என்ன கேட்கிறாரு? ஒரு ஒட்டகமா, ஒரு வயது உடைய ஒட்டகமா இல்ல 2 வயது உடைய ஒட்டகமா அப்படின்னு கேட்கிறாரு. ஒட்டகம்னு சொல்லியாச்சு. அந்த ஒட்டகத்தை சாதாரணமாக ஒட்டகம் குர்பானி கொடுக்கணும். அவர் என்ன செய்யறாரு? அதிலே உட்கேள்விகளை, முதற்கமான ஒரு கேள்வியை கேட்கிறார். அதே போன்று வேறொரு இடத்துல ஹஜ்ஜை பற்றி குறிப்பிடும் போது ஒரு சஹாபி என்ன செய்யறாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை பற்றி கேட்கிறார். ஹஜ் செய்யணும்னு சொல்லிட்டீங்க, ஒவ்வொரு ஆண்டும் செய்யணுமா, அது எப்படி செய்யணும்னு கேட்கிறார். அப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அமைதியா இருந்துறாங்க. மீண்டும் என்ன செய்யறாரு? அதே கேள்வியை கேட்கிறார். ஹஜ் எப்படி ஒவ்வொரு ஆண்டும் செய்யணுமா அப்படின்னு கேட்கிறார். இப்படியாக 3 முறை கேட்ட பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஆம் என்று சொல்லியிருந்தால் அது கட்டாயமாக செய்யக்கூடிய ஒரு கடமையாக இருந்திருக்கும், அது நீங்கள் செய்ய முடியாத போகக்கூடியதாக இருக்கும். எனவேதான் நான் அமைதியாக இருந்தேன். நீங்க இது போன்ற கேள்விகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதாக சொல்றாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமான்னு சொல்லி நான் இப்போ ஒவ்வொரு வருஷமும் நாம் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய, மார்க்க கடமை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் நினைச்சிருப்போம், இழப்புக்குள்ளாக இருக்கும். அப்போ இது போன்ற விதண்டாவதமான கேள்விகளை நாம் என்ன செய்யணும்? தவிர்க்க வேண்டும் என்பதற்காக தான் மார்க்கம் தேவையில்லாத கேள்விகளை உங்கள் தூதரிடம் கேட்காதீர்கள். ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டால் அதை நீங்கள் செய்யுங்கள், வேண்டாம் என்று செய்யவிட்டால் அதிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள், தவிர்த்துக் கொள்ளுங்கள். வேண்டும் என்ற செய்தியை இயன்றவரை தொடர்ச்சியாக செய்யுங்கள் என்பதாக மார்க்கம் வச்சிருக்கிறது. அப்போ மார்க்கத்துல ஏராளமான செய்திகள் நம்ம என்ன செய்யறோம்? வரம்பு மீறி நடக்கக்கூடியதான் இருக்கிறோம். வட்டி வாங்குவதாக இருக்கலாம், லஞ்சம், புறம் பேசுவது, பொய் பேசுவது, அபகரிப்பு, இப்படி ஏராளமான மார்க்க சம்பந்தமான ஏராளமான செய்திகள் நம்முடைய வாழ்க்கையில வாடிக்கையாக அந்த தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஏராளமான நபர்களை பார்க்கிறோம். இதெல்லாம் என்ன செய்யுது? வரம்பு மீறக்கூடிய ஒரு செயல். அப்படிப்பட்ட செயல் செய்யக்கூடிய நபர்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ் கண்டிக்கக்கூடியவனாக, அழிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் சொல்றாங்க. அப்போ மார்க்க சம்பந்தமான செய்திகளை அல்லாஹும் அல்லாஹ் தூதரும் நமக்கு காட்டி தந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கம் முற்றுவிட்டு விட்டதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்புறம் தேவையில்லாத சர்ச்சையும் கேள்விகளும் நமக்கு எதற்கு? அப்போ மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய அல்லாஹும் அல்லாஹ் தூதர் காட்டி தந்த வழியில் அல்லாஹ் வரலாற்று செய்திகளை, ஏராளமான செய்திகளை, இன்னும் ஏராளமான செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட செய்திகளை நாமும் நம்முடைய வாழ்க்கையில படித்து அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கை செம்மப்படுத்தக்கூடியவர்களாக, மறுமைக்கு வெற்றப்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க ஒவ்வொரு நாம் என்ன செய்யணும்? முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதை விடுத்து விதண்டவாதம் செய்து கொண்டு வீணான காரியங்களில், உலக காரியத்திற்காக ஈடுபட்டு நம்முடைய வாழ்க்கை வீணான திசையில் செலுத்தாமல் மறுமை வெற்றிக்காக, மறுமைக்காக வேண்டி வாழக்கூடியவர்களாக நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடும் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய காலத்தில், நவீன காலத்தில் அறிவியல், ஆன்மீகம், உலக ஆதாயம் என்று அதனே நம்முடைய லகிக்கக்கூடியவர்களாக, அதிலேயே ஈடுபடக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். நம்முடைய நேரங்களையும் நம்முடைய பொழுதுகளையும் அல்லாஹ் தூதரை காட்டிய வழியில் இருக்க வேண்டும். அதன்படி நடக்கக்கூடிய நன்மக்களாக இருந்தால் நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக இருக்கலாம். இந்த எச்சரிக்கைகள் எல்லாம் நாம் ஓரந்தள்ளி விட்டு, புறந்தள்ளி விட்டு, நான் என்னுடைய மனோச்சையை பிரகாரம் தான் நடப்பேன் என்று சொன்னால் நாளை மறுமையிலே நிராயுதபாணியாக, யாரும் யாருக்கும் உதவ முடியாத ஒரு நாளை எதிர்பார்த்தவராக நாம் அங்கு நம்மளை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இருக்கும். அங்கு யாரும் யாருக்கும் உதவ முடியாது. என்னுடைய உற்றார் உறவினர்கள், குடும்பங்கள், என்னுடைய அண்ணன், தம்பி, என்னுடைய நண்பர்கள் வந்து காப்பாற்றுவாங்களா? யாரும் காப்பாற்ற
ஒவ்வொரு நபரும் யா நப்சே என்று சொல்லிக்கூடிய நப்சை தேடி அடையக்கூடியவர்களாகத்தான் இருக்கும். இங்க இருக்கக்கூடிய இந்த சொந்த பந்தங்கள், உறவுகள், நண்பர்கள் எதுவும் யாரும் வந்து உதவ முடியாது. எனவே அல்லாஹ்வுக்கு அஞ்சப்படுவதாக, இறைச்சத்தோடு வாழக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த படிப்படியை நாம் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு மேலும் நம்முடைய நன்மைகளை அதிகம் செய்யக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.